நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் ஒரு கவிதையான ஒரு டைட்டில். சரி. தனுஷ் வந்து இளையராஜா ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி பழைய பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஸோ அதனால இந்த டைட்டில் வச்சிருக்காரோன்னு நினச்சி தான் உள்ள போய் உட்காந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து அந்த டைட்டில் இட் செல்ஃப் இட்ஸ் அ மீனிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு கதை. அது சூப்பர்னா ஒரே வழக்கமான காதல் கதைன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? வழக்கமான காதல் கதை தான். ஆனால் அந்த காதல் கதையை எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலாக ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு வந்து எப்படி சொல்றது, மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸு. ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கம்மியான விலைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷுவலி ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரு. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ரெண்டு பேரும் வந்து பேசி புரிஞ்சுக்கிற டயத்தில் எக்ஸ் லவர் வந்து வெட்டிங் இன்விடேஷன் அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ வெட்டிங் இன்விடேஷனுக்காக இவர் போய் அங்கே போய் அட்டன் பண்ணி ரியலைஸ் பண்ணலான்னு போகும்போது தான் அங்கே அவருக்கு வந்து புரிய வருது, நம்ம ஒரு லவ்வரை ஈஸியாக கடந்துட முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட குஷி படம் தான். குஷி படம் நமக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கு குஷி படம் எப்படி இருக்குன்றது தெரியாது. பட் குஷி படம் பார்க்கும்போது பலருக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதே ஃபீலை வந்து இதில் தனுஷ் கடத்திட்டாரு. ஆக்சுவலாக டைரக்டர் தனுஷா இதற்கு முன்னாடி வந்த ராயன் படத்தை நம்ம பார்க்கும்போது என்னையா இது, சும்மா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு பூரா பேர் அருள் எடுத்து வெட்டிடுறாங்க, என்ன கதை பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்படின்னும் போது இந்த படத்துல தனுஷா இது அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. பயங்கர மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு. இதுல வந்து அவருடைய அக்கா பையன் பவிஷ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு போல, இங்க வர்றா மாமா சொல்ற மாதிரியே படம் பண்ணிடும். என்னன்னா அந்த திருச்சற்றம்பலம், திருவிளையாடல் ஆரம்பம், அப்புறம் என்னோட பழைய துளுதலைமை, மயக்கம் என்ன, இந்த படத்தையெல்லாம் பாரு. இதுல இருக்கலாம் ஆக்டிங் சோப்லாம் எடுத்துக்க, எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணிக்க, அப்படியே வந்துரு, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிப்பாரு போல. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தனுஷ் தான் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாவே தெரிஞ்சிடும். எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அவருடைய ஓன் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத அவர் கொஞ்சம் பிடிச்சி வெளியில வந்தாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க கண்ணுல எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியாம போச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்காக தனுஷ் ஒரு சூப்பர் ட்ரிக் பண்ணாரு. என்னன்னா கண்ணாடியை போட்டு விட்டுருவார் ஹீரோவுக்கு. கடைசி வரைக்கும் மிஸ்கின் மாதிரியே கண்ணாடியை போட்டு சுத்த விட்டதுனால நமக்கு வந்து அங்க வந்து இவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியாது. படமே வந்து ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சு போட்டுட்டாரு. அதனால இந்த ரசிகர்கள் எல்லாருமே அழுறாங்க. தனுஷ் பொயட்டு தனுஷ்னு போட்டா ஒரு பக்கம் அழுவாங்க, டைரக்டர் தனுஷ்னு போட்டா அழுவாங்க, ஆக்டர் தனுஷ்னு போட்டா ஒரு மாதிரி கூட்டம் வரும். இந்த மாதிரி படத்துக்கு தேவையான அனைத்து விதமான வணிக ரீதியான சினிமாக்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. ஒரு முழு நீள காதல் படம். அந்த காதல் படத்தை இன்றைய 2K கிட்ஸுக்கு எப்படி பார்த்து ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் போட்டிருக்காரு. இப்போ பிரியா பிரகாஷ் வாரியர் வந்து அவ்வளவு ஒரு ஒரு ஃபேமிலிகளாக அவ்வளோ குட் லுக்கிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அனிகா சுரேந்திரன் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் அனிகா சுரேந்திரன் வந்து டிபிக்கலி மாடர்ன் அஸ் வெல் அஸ் கல்ச்சுரல், இது ரெண்டையும் ஒரு பேலன்ஸ் பண்ற விஷயம் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இதை தாண்டி வந்து அவங்க அந்த சாப்பாட்டு ஒரு பிரியை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஆங்கிளையும் காட்டுற ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்ரூம்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு ஒரு படம்னா அது இந்த படமா தான் இருக்கும். பாத்ரூம்ல ரியலைஸ் பண்ற ஒரு படமும் இந்த படமா தான் இருக்கும். பொதுவாக ப்ரப்போஸ் பண்றதுக்குன்னு 1000 இடங்கள் நம்ம ஆளுங்க படத்துல காட்டுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாத்ரூம்ல போய் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்றான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்துல பண்ணியிருப்பாங்க. இதற்கு முன்னாடி செல்வராகவன் பண்ணா இந்த மாதிரியான வேலைகள்லாம் 7G படத்துல லைட்டா அப்படி பண்ணி விட்டுட்டு போயிருப்பாரு. அது பெருசாலாம் இருக்காது, பாத்ரூம் வெளியில இருக்கும், ஒரு பாத்ரூம் உள்ள பண்ணிருப்பாரு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. டெக்னிக்கலா வந்து இந்த படம் செம்ம சவுண்டட். அதே மாதிரி ஆர்ட் ஒர்க் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆர்ட் ஒர்க்கும் நல்லா இருக்கும். போன வாரம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுசீதனுடைய 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 80s லவ் ஸ்டோரியை எடுத்து வச்சிருந்தாரு. ஆக்சுவலா தனுஷ் இந்த படத்துக்கு தான் 2K லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா ப்ராப்பரா ஒரு 2K கிட்ஸ் என்ன மாதிரி ஆங்கிள் எப்படிலாம் யோசிப்பாங்க, எப்படிலாம் இதாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு இந்த 2K கிட்ஸுக்கு அப்ளாஸ் பண்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்துடைய மியூசிக்கை பத்தி பேசி ஆகணும். ஜிவி ரீசெண்ட் டேஸா வந்து ஜிவியோட எல்லா ஆல்பமுமே வேற லெவலா இருக்கு. எப்பவுமே அனிருத் அப்படின்ற இடத்துல அனிருத் வந்து ஒரு ஃபேன்ஸை ஒன்று கிரியேட் பண்றாரு அப்படின்னா, இப்போ சந்தோஷ் நாராயணன் ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்றாரு அப்படின்னா, ஜிவியோடைய ஸ்டைல் எப்படின்னா கிளாசிக் பிளஸ் வெஸ்டர்ன் எல்லாமே வந்து மிக்சிங்ல வேற மாதிரி ஒன்று இருக்கும். கோல்டன் ஸ்பாரோ சாங்கும் சரி, அது பிகினிங்ல ஒரு சாங், வர வர காதல் காசுக்கிறையா டோன்ல ஒரு மாதிரியான ஒரு சாங், எல்லாமே வந்து ஜிவிக்குன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவங்க ஃபேமிலியோ ஒரு பெரிய மியூசிக்கல் ஃபேமிலி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிவி வந்து எப்படி மியூசிக்லேயே போட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே உருவாகுவாங்க. இந்த ஆக்டிங் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்படி மூடி வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா. ஏன்னா ஜிவியோடைய ரீசெண்ட் டேஸா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், இப்போ இந்த படமா இருக்கட்டும், அதுல அவர் சொன்ன மாதிரியே வந்து ஜிவி அந்த
ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொன்ன மாதிரியேவும் இந்த படத்துக்கு தனுஷ் அவருக்கு கண்டிப்பாக கார் வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி வெல் சவுண்டடு. அதே மாதிரி ஒளிப்பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, செம்ம ஃப்ரேமிங்கு, செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்கிறது என்னென்னா, இது தனுஷ் படமா செல்வராகவன் படமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அந்த அளவுக்கு வந்து செல்வராகவன் ரொம்ப கிரே சைடு கொஞ்சம் எடுப்பார். அதையே கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியா அழகா பிரைட்டா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து தனுஷ் வந்து சூப்பரா ஒன்று பண்ணியிருக்காரு. இதுல மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் முழுசும் வந்து ஒரே வந்து எப்படி சொன்னா பப்பு ட்ரிங்க் கிளப்பிங்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆண்களும் பெண்களும் சரி படம் முழுசும் ஒரே ட்ரிங்க்லேயே தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கிராண்டியரா ஹை கிளாஸா இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் முழுசும் போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பணக்கார பசங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. படம் முழுசுமே ஒரு பணக்கார கிராண்டியரா தான் படம் முழுசுமே போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இருக்கும். பட் ஒரு ஃபேண்டசியா, ஒரு லவ் சப்ஜெக்டா, ஒரு ஃபுல்லி ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா, ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஒரு ரைட் சாய்ஸ். உண்மையிலே வந்து 2K கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய கருத்துக்கள் முரண்பாடு ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பை.